இந்த மாரி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷ வாஸ்துக்காகவும், அழகுக்காகவும் வீட்ல வாங்கி வளர்க்குறவங்க, பெருசா வளர்ந்தோனே அத பராமரிக்க முடியாம, பக்கத்துல இருக்கிற ஆறுலயோ, குளத்துலயோ கொண்டு விட்டுர்றாங்க. விளைவு பாருங்க நார்த் இந்தியால ஆத்துல தூண்டில் போட்டப்போ இந்த மாரி பெரிய அரோவனா மீன் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அலங்கார மீன் வளர்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிப். அதாவது மான்ஸ்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரப்பைமா, அலிகேட்டர் கார், அரவணா எல்லாமே வந்து பெருசா வளரக்கூடிய மீன்கள். உங்களால வந்து அதுக்கு அவ்வளோ பெரிய டேங்க் அஃபோர்ட் பண்ண முடியும்னா, அந்த மாரி மீன்கள் வாங்கி வளருங்க. ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்க வந்து அத பார்த்துக்க முடியாம, பக்கத்துல இருக்கிற ஆத்துலயோ, குளத்துலயோ விட்டுறீங்க. அது நம்ம நாட்டு மீன்களான கெண்டை எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு, நம்மளுடைய இனத்த ஃபுல்லாவே காலி பண்ணிடுது. ஏன்னா இந்த மாரி மீன்கள்லாம் அசைவபட்சினி. அதிகமா வந்து மீன்கள், கறி எது போட்டாலுமே சாப்பிடும். 5 அடி, 6 அடி வரைக்கும் கூட வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே தான் கோழியிலயும். நீங்க கீரிராஜா, வனராஜா இல்ல இந்த மாரி கருங்கோழி எது வாங்குனாலும், நம்ம சேவல் கூடையோ, கோழி கூடையோ உடைக்காம பார்த்துக்குங்க. நம்ம ஊர் இடங்கள நம்ம தான்